ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே எம் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே எம் தோழி பரிசேலொரெம்பாவாய். யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகாகுருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் எந்தெந்த ஜபங்கள் பண்ணோம், எதை பண்ணணும், நிறைய ஜபங்கள் எழுதிக்கிறோம், மந்திரங்களை எழுதிக்கிறோம், ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணுமா, இப்படி பலவிதமான சந்தேகங்கள் வரும். பொதுவாக நீங்கள் எல்லா மந்திரங்களையும் எழுதிட்டு வந்தாலும் உங்களுக்கு எது தேவையா இருக்கோ, எது தேவை நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம். சில விஷயங்கள் எப்போ வேணா சொல்லலாம். அது ராமநாமம், கிருஷ்ணநாமம், பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், துவயம், இது நீங்கள் சில மந்திரங்கள் எப்போ வேணா ஜபிக்கலாம். இப்போ ராமதாரா மந்திரமோ ராமரட்சா மந்திரமோ நீங்கள் எப்போ ஜபிச்சாலும் பலன் தான். எண்ணிக்கை கூட அவசியம் இல்லை. அது நடந்துட்டு நின்றுண்டு நீங்கள் தூங்கும்பொழுது கூட அந்த ராமநாமத்தை சொல்லிட்டு தூங்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அதிபீஷண கடுபாஷண எமக்கிங்கிற படம் எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. அந்த தாரக மந்திரம்ன்றது மோட்சத்தை தரக்கூடியது. அதனால எந்த நிலையிலையும் ஜபிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு பலனை கோரிக்கையை வைத்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அதுக்கு நேரம், காலம், எண்ணிக்கை, இடம் எல்லாமே உண்டு. ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அது 28 முறை, 32 முறை, 108 முறை, 16 முறை, 333 முறை, இப்படி உங்களுக்கு அதேமாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னால், சூரிய உதயத்துக்கு அப்புறம், மாத்தியானத்தில், மாலை நேரத்தில், இரவு நேரத்தில், நிசி நேரத்தில், இப்படி ஒரு மந்திரங்களுக்கு தனித்தனியான நேர கால அவகாசங்கள்லாம் உண்டு. உபாசனைன்னு பண்ணும்போது கட்டாயம் அதுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கைன்றது நிச்சயம் உண்டு. அதே நேரத்தில் பலன்கள் கோரி பண்ணும்பொழுது அதுக்கு சில விதிமுறைகள் உண்டு. ஏன்னா உபாசனைன்றது தெய்வத்தை உங்கள் இடத்துக்கு நீங்கள் வர வைக்கிற முயற்சி. இது அந்த கோரிக்கையை வைத்து பண்ணுறதுன்றது குறிப்பிட்ட பலன் மட்டும் நடக்கணும். பையன் படிக்கணும், குழந்தை பிறக்கணும், குடும்ப ஒத்துமையாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக பண்ணும்பொழுது அது உங்களுக்கு ஒரு தனி பாகம். உபாசனைன்றது அப்படி இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் அந்த தெய்வத்தை நாம் தரிசிப்பது, நினைத்த சித்தியை அடைவது. சித்தினா மோகனம், ஸ்தம்பனம், வசீகரணம், ஆக்ரோஷம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், மாரணம், இப்படி நினைத்த கோரிக்கைக்காக பண்றது வேற, சித்திகளை நினைத்து பண்றது வேற. அதனால சித்திகளை எடுத்து பண்றதா இருந்தால் உருவணும், எந்திரம் வேணும், இந்த தேவதையை வர வைக்கக்கூடிய வழி தெரியணும், திக் பந்தனம் பண்ண தெரியணும், இப்படி நிறைய இருக்கு. அங்கன்யாசம், கரன்யாசம், தியானம், பஞ்சபூஜை, இப்படி. ஆனால் கோரிக்கைக்காக பண்ணும்போது இப்போ சொல்ற மந்திரத்தை நீங்கள் அப்படியே லகுவாக ஜபிச்சிங்கன்னா போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்வதி தேவி. உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதங்கியா பிறந்ததை பற்றி சொல்கிறோம். பெண் தெய்வங்கள் நிறைய இருக்குது. ஸ்ரீவித்யா பத்தி படித்தவாளுக்கு தெரியும். வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, பாலா, சாமுண்டி, அப்படி நிறைய சொல்லிட்டே போவான்.
இதுல மாதங்கி மந்திரம், நிறைய மாதங்கி மந்திரம் இருக்கு. மதங்கமா முனிவருக்கு குழந்தையா பிறந்து வளர்ந்து நமக்கு அருள் பாலிப்பவள் அந்த மாதங்கி தேவியோட மந்திரங்கள் நிறைய உண்டு. இப்ப சொல்ல போற மந்திரம் சர்வ சித்திகளையும் வசீகரத்தையும் கொடுக்கக்கூடியது. தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தும். சொந்தமா தொழில் செய்கிறவாளுக்கு ஒரு வசீகரம் வரும். ஏன்னா நீங்க மற்றவாளோட பேசும்போது உங்க நாக்குலையும் ஒரு தோற்றத்திலையும் ஒரு வசீகரம் இருந்தாதான் நீங்க நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். அப்ப சொந்தமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த வசீகரமான சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. ஜோதிடம் பார்க்கிறவா, சொந்தமா தொழில் செய்யறவா, மற்றவர்களோட அதிகம் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவா, சினிமா துறையில் இருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இந்த மந்திரம் உதவிகரமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த மந்திரம் மிகுந்த உதவிகரமா இருக்கும். நினைத்த காரியங்களை சாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம் இந்த மாதங்கி மந்திரம். 16 முறை ஜபிக்கலாம். பௌர்ணமி காலங்கள், அஷ்டமி நவமி விசேஷமானது. உங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள் முடிந்தால் சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சு ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக இருந்து காலை வேளையில உங்களுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சு இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். ஸ்படிக மணிலையும் ஜபிக்கலாம், பவழ மணிலையும் ஜபிக்கலாம். நைவேத்தியம்னு சொல்லும் பொழுது வழக்கமான நைவேத்தியமே போறோம். விசேஷ காலங்களில் சித்திரான்னம் நைவேத்தியம் பண்ணலாம். சித்திரானம்னா புளியோதரை, எல்லோரை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இப்படி சொல்லக்கூடியது. இந்த இதை சித்திரானங்களை நைவேத்தியமாகவும் பண்ணலாம். மற்றபடி சோடசோபச்சாரம் பண்ணால் போகிறோம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியும். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் நிதானமாக எழுதிக்கிங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதி மாதங்கீஸ்வரி சர்வ ஜன மனோகரி சர்வ ராஜ வசங்கரி சர்வ முக ரஞ்சனி சர்வ ஸ்ரீ புருஷ வசங்கரி சர்வதுஷ்ட முக வசங்கரி சர்வலோக வசங்கரி ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்றேன், எழுதிக்கங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதி மாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வராஜ வசங்கரி சர்வமுக ரஞ்சனி சர்வ ஸ்ரீ புருஷ வசங்கரி சர்வ துஷ்ட முக வசங்கரி சர்வலோக வசங்கரி ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா. இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதா தெரியும். இதை நிதானமா உச்சரிங்க. இப்போ இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜபத்தை 16 முறை பண்ண சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தையும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். இந்த அம்பாளோட ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்க. கட்டாயம் நினைத்த பலன் கிடைக்கும்.